மார்ஜின் ட்ரேடிங்னு சொன்னா என்ன? மார்ஜின் ட்ரேடிங்னு சொன்னா சூதாட்டக்காரர்களை சூதாட்ட நடத்துகிற பிளாட்ஃபார்ம்ஸ் ஊக்கப்படுத்துவதற்காக கொடுக்குற கடன் தான் அந்த மார்ஜின் சொல்ற. அதாவது இப்போ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பணத்தில் ஒரு கொயினை வாங்கி அது விலை குன்னதுக்கு பிறகு விற்றால் சரி, இல்லை விலை குறைஞ்சது பிறகு நட்டத்தில் விற்றாலும் சரி, அப்படி விலை குறைஞ்சது பிறகு டாலர் காஸ்ட் எவரேஜ் பண்ணுற, அப்படி வெயிட் பண்ணி விலை குன்னது பிறகு விற்கிறேன். இதுதான் ரியல் ட்ரேடிங். இப்படி ஒரு கோல்டு வாங்கி விற்கிறேன். அதை விட்டுட்டு சூதாட்டக்காரர்கள் இருக்காது தானே, அதாவது ஃபியூச்சர் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங் எல்லாம் செய்யற அந்த சூதாட்டக்காரர்களில் என்கரேஜ் பண்ண நமக்கு. சூதாட்டக்காரர்கள் நிறைய உள்ளுக்கு வந்து நிறைய லொஸ்ட் ஆயினா தான் இந்த சூதாட்ட பிளாட்ஃபார்ம்களுக்கு கூடுதலான மணி கிடைக்கும். ஓகே, சூதாட்டக்காரர்களை கண்டினியூஸாக சூதாட வைக்கணும். அநேகமான சூதாட்டக்காரர்கள்ட்ட சின்ன சின்ன அமௌண்ட்டுகள் தான் இருக்கும். இப்போ சின்ன அமௌண்ட்டுகளில் ட்ரேட் பண்ணக்குள்ள சின்ன அளவு தான் ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ $10 வச்சு ஒருவன் ட்ரேட் பண்ணி அதாவது 10% எடுத்தான்னு சொன்னா தான் $1 அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, அதே இது இப்போ $100 வச்சு ஒரு வீதம் வருதுன்னு சொன்னா $1 ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ பெரிய அமௌண்ட் இருந்தால் தான் பெரிய அளவில் ப்ராஃபிட் வரும். ஆனால் அநேகமான சூதாட்டக்காரர்கள்ட்ட பெரிய அமௌண்ட் இருக்காது. அதுக்கு தான் இந்த சூதாட்ட பிளாட்ஃபார்மில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஓகே நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை கொண்டு வாங்க. இப்போ உங்கள்கிட்ட $100 இருந்தால் பரவாயில்ல, $100 கொண்டு வாங்க, நாங்கள் அதை 5 மடங்காக்கி உங்களுக்கு கடன் தரோம். ஓகே, அப்போ 5x லெவரேஜ். ஓகே, நீங்கள் $100 கொண்டு வரீங்க, ஆனால் நாங்கள் அதை 5 மடங்காக்கி $500 உங்களுக்கு தாரோம், கடன் தாரோம். நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க, நல்ல பெரிய அளவில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுங்க. ஏர்ன் பண்ணிட்டு எங்களோட கடனை நாங்கள் தந்த கடனை திருப்பி தந்துட்டு அதுக்கு ஒரு வட்டியும் தந்துட்டு நீங்கள் எவ்வளோ லாபத்தினான வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ $100 வச்சு ஒரு வீதம் ப்ராஃபிட் எடுத்தால் $1 லாபம். அதே இது $1000 கடன் வாங்கி அதுல ஒரு வீதம் ப்ராஃபிட் போகலாம், நம்மளுக்கு $10 லாபமே. அப்ப $10 லாபத்தை வச்சுட்டு $1000 கடனை செலுத்திட்டு அதுக்கு வட்டி ஒரு $1 கொடுத்தாலும் மிச்சம் $9 லாபம் இருக்குதானே. ஸோ அப்படின்னு சொல்லி இந்த சூதாட்டக்காரர்கள் எல்லாம் பெரிய பிளான் ஒன்று போட்டு என்ன செய்யணும்னா கடன் வாங்குறேன். ஸோ இதுதான் இந்த லெவரேஜ் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் எல்லா இடத்தையும் இருக்குது. ஓகே, நம்ம பைனான்ஸ்ல விட சூதாட்டம் இருக்குது, எல்லா இடத்தையும் சூதாட்டம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சூதாட்டக்காரர்கள் என்னவாங்க, லெவரேஜுக்கு அதாவது இந்த மார்ஜினுக்கு கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுவாங்க. இதுல இருக்கிற சிக்கல் என்னன்னா, நீங்க மேல போண்டு ப்ரெடிக்ட் பண்ணி மேல போனாலும் ஓகே, கீழே போண்டு ப்ரெடிக்ட் பண்ணி கீழே போனாலும் ஓகே. அங்க நீங்க ரியலா பை செல் பண்றதுல நீங்க கிராஃப்ல பெட் கட்டுறீங்க, மேல போமா கீழே போண்டு அப்படின்னு சொல்லி. நீங்க பெட் கட்டுற சைடுக்கு கிராஃப் போனீங்கன்னு சொன்னா அள்ளி தருவாங்க இந்த சூதாட்டக்காரன். ஆனா எல்லா டைமும் அது நடக்க மாட்டேங்குது. எல்லா டைம்லயும் உங்களுக்கு பணத்தை தரத்துக்கு சூதாட்ட கழகங்கள் சத்திரம் நடத்தல. ஓகே, சூதாட்ட கழகங்கள்ன்ற அதாவது இந்த மாதிரியான ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங் நடத்துகிற பிளாட்ஃபார்மோட மெயின் நோக்கமே சூதாட்டக்காரர்களை நட்டப்படுத்துறது அவனுக்கு லாபம். ஸோ இந்த கடனை கொடுக்கக்குள்ள இந்த சூதாட்ட கழகங்கள் எப்படி சொல்லி கொடுப்பானுன்னா, ஓகே நான் உங்களுக்கு 5 மடங்கு கடன் தரேன், உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட் 5 மடங்கு கடன் தரேன், நீங்க 5 மடங்குல ட்ரேட் பண்ணுங்க. நான் சிம்பிளா சொல்றேன், மைனஸ்ல போய் அந்த மைனஸ் அப்படியே பெருசாயிட்டு போய் எப்ப உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தோட அளவுக்கு வருதோ அப்ப நாங்க லிக்விடேட் பண்ணிடுவோம் சொல்லுவாங்க. லிக்விடேட்னா இப்ப உங்கள்ட்ட $100 அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்குது, நீங்க ட்ரேட் எடுக்கீங்க, அதாவது சூதாடுறீங்க, மேல போமா கீழே போகணும் சூதாடிட்டு போகக்குள்ள மைனஸ்ல போகுது. அதாவது நீங்க ப்ரெடிக்ட் பண்ணதுல இருந்து மாறி போகுது. நீங்க கிராஃப் மேல ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணீங்க, ஆனா கீழே போகுதுன்னா -1, -2, -3, -4 போயிட்டு நீங்க இன்னொரு ட்ரேட் போடுறீங்க, அதுவும் பிழைச்சிட்டு அதுல -5, -6, -7 சொல்லி மைனஸ் அப்படியே கூட்டிட்டு போய் எல்லாத்தோட டோட்டல் மைனஸும் உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸுக்கு எப்ப வருதோ அப்ப லிக்விடேட் பண்ணுவான். உதாரணத்துக்கு ஒரு 10 ட்ரேட் எடுத்துட்டீங்க, 10 ட்ரேட்ற மைனஸ் மொத்தமா சேர்ந்து $100 வந்துட்டுன்னு சொன்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல $100 தான் இருக்கு. அப்ப அவனோட அந்த மைனஸ கடனையும் திரும்ப கொடுத்து, அதாவது அந்த மைனஸ அவனுக்கு சூதாட்ட பிளாட்ஃபார்முக்கு நட்டம் இல்லாம உங்கள்ட்ட இருந்து பணம் வாங்கி எடுக்கிறேன்னா இப்ப எடுத்தாதான் முடியும். இதுக்கு மேல என்ன மைனஸ்ல போனா அங்கால உங்களுடைய அக்கௌண்ட்ல பணம் இல்ல, அவனோட பணத்தை செலுத்துறது என்ன, இது கூட பணம் இல்ல, அவனோட பணத்தை எடுத்து நீங்க சூதாடினப்ப அப்ப என்ன செய்வானா பிடிச்சி லிக்விடேட் பண்ணிட்டு போட்டு உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கிற $100 அவன் எடுத்து போட்டு பாய் சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ இதுல யாரு வின் பண்ணின, சூதாட்ட கழகங்கள் தான் வின் பண்ணின. அதுதான் அவனோட பிசினஸ். இப்போ உங்களுக்கு கடன் தர மாதிரி தந்து நீங்க விளையாடுங்க, ட்ரேட் பண்ணுங்க, இந்த மாதிரி உங்களை சூதாட சொல்லிட்டு உங்களை சூதாடுற மாதிரி சூதாடிட்டு $100 உங்களோட உண்மையான பணம், ஆனா அவனால் தந்த ஃபேக் மணில நீங்க சூதாட்டம் செய்ய போய் அது மைனஸ்ல ஆகிற மாதிரி ஆக்கி அது உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸை விட கூடின உடனே இதுக்கு மேல நீங்க கடன் எங்களுக்கு தெரியல, நாங்க உங்களோட பணத்தை இருக்குன்னு சொல்லி இப்போ $100 அடிச்சுட்டு $11. இப்போ நீங்க $100 சூதாட போனேன், இப்போ $0 வந்திருக்கீங்க. ஓகே, ஆனா அதுக்கப்புறம் சொல்லுவாங்க கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் மிஸ் ஆயிட்டு, சூதாட போகக்குள்ள எங்களோட கால்குலேஷன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் மிஸ் ஆயிட்டு. ஸோ அடுத்த டைம் நான் பெஸ்டா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி நான் வேற லெவல்ல சூதாடுவேன்னு சொல்லி போட்டு திரும்ப அடுத்த $100 கொண்டாந்து திரும்ப சூதாடுவாங்க. இதுதான் இந்த சூதாட்டக்காரர்கள். அதாவது இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங், இந்த சூதாட்டக்காரர்கள் எல்லாமே
செய்யற வேலை இதுதான். ஸோ கடுமையா சூதாட்டக்காரர் எல்லாம் ஹர்ட் ஆயிருக்கும் நான் இப்ப சொன்ன விஷயம். ஸோ இதை பத்தி நீங்க மத்தாக்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.